Hello students, welcome to JKG Max. So இன்னைக்கு நம்ம 10th Max chapter 5ல example 5.2 தான் பார்க்க போகிறோம். Show that the points P of minus 1.5, 3, Q of 6, minus 2, R of minus 3, 4 are collinear அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான சம். ஸோ எப்பவுமே கொலினியரில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்லாம் வந்து போட வேணாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இந்த ரெண்டு கேட்டால் மட்டும்தான் நம்ம கிராஃப் போட்டு பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து கொலினியர் அப்படின்றதுனால நம்ம கிராஃப்லாம் போட வேணாம். அவங்க கொடுத்த பாயிண்ட்ஸை நம்ம அப்படியே டேக் ஓவர் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஏரியா ஆஃப் கொலினியருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்? ஆஃப் இன்ட்டு x1 x2 x3 again x1 y1 y2 y3 again வந்து y1. this is your area of triangle formula. ஸோ நம்ம கொடுத்த பாயிண்ட்ஸில் இதுதான் வந்து x1, this is y1, இது x2, this is y2, இது x3, this is y3. ஸோ அவங்க கொடுத்த பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம். நவ் ஆஃப் x1 என்னது minus 1.5, x2 என்னது 6, x3 என்னது minus 3, again x1 என்னது minus 1.5. இப்போ y1 என்ன 3, y2 என்ன minus 2, y3 என்ன 4, again y1 வந்துட்டு 3. ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸை x1 y1 இது பார்த்து இங்கே எடுத்து அப்ளை பண்ணால் மட்டும் போதும். நவ் ஆஃப் டூ கிராஸ் மல்டிபிள் எப்பவுமே ஃபஸ்ட்டு மேலே இருந்து தான் கீழே பண்ணணும், அப்புறமா தான் கீழே இருந்து மேலே. ஸோ 1.5ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போனா 3. நெக்ஸ்ட்டு 6 4s ஆர் என்ன 24 ப்ளஸ் 24, 3 3s ஆர் என்ன 9, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9. நவ் மைனஸ் இப்போ நம்ம கீழே இருந்து மேலே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால மைனஸ் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். மைனஸ் இப்போ கீழே இருந்து மேலே 6 3s ஆர் என்ன 18, 2 3s ஆர் வந்து 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் 6. ஓகே 4ஐயும் 1.5ஐயும் வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே என்ன இருக்குது மைனஸ், அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1.5ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ண என்ன 20, ரிமைனிங் 2 6 ஆன்சர் கிடைக்குது 6. ஓகே நவ் ஆஃப் இங்கே பாருங்கள் ரெண்டு வேல்யூ ப்ளஸில் இருக்கா, அப்போ 24ஐயும் 3ஐயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கங்க. 24 + 3 வந்து 27, 27ல் 9 போயிட்டா என்னது 18 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 27ல் 9 போயிட்டா ரிமைனிங் வந்து 18. இங்கே மைனஸ் இல்லை ப்ளஸ் 6க்கு மைனஸ் 6 என்னது கேன்சல், அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு 18. ஓகே நவ் ப்ளஸ் 18க்கு மைனஸ் 18 வந்து 0, அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும் ஆஃப் 0ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எனிதிங் மல்டிபிள் 0 ஆன்சர் வில் பி 0. ஸோ நம்மளுக்கு கொலினியரில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கம்பல்சரியாக 0 வரணும். அப்படி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து கொலினியர்னு அர்த்தம். Therefore the given points are collinear. ஸோ இப்படின்னு நீங்கள் லாஸ்ட்டில் எழுதி இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.